ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான். போன வாட்டி ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துருப்போம். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ஸ்டாண்ட்ஸ் நீடில் த்ரெட்டு போட்டு 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து டோட்டலாக எடுத்திருக்கேன். நீடியில் த்ரெட்டுக்கு அடியில் விட்டு அதே மாதிரி நம்ம சுற்றுவோம் இல்லையா, ஸோ சுற்றி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளாரையே நீடியில் விடுவோம். அப்படி விடாமல் அதுக்கு கொஞ்சம் தள்ளி நேராக வந்து நீடியில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சிக்கிக்காது, இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கிக்கும். ஸோ இப்போ இப்படி தான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போடுவோம். அகெயின் 1 முறை போடலாம். த்ரெட்டு நீடியில் மேலே எடுத்துகிட்டு த்ரெட்டுக்கு அடியில் விட்டு லாங்காக கொஞ்சம் தள்ளி அப்படி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழும். சில்க் த்ரெட் வந்து சும்மாவே வந்து சிக்கிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போட்ட மாதிரியே தான், அங்கேயே குத்தாமல் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து குத்துறோம், அவ்வளவே தான். சில்க் த்ரெட் வந்து சிக்கிக்கும். ஸோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளவருக்கு அந்த மாதிரி எதுக்குனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் ஆரி கற்றுட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்களே போடணும், இல்லை பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ குரூப் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்கொயரி லிங்க்கோட தான் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் குரூப் வந்து வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கை வந்து ஊசியை வந்து குத்திக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு சிக்காயிடும் சும்மாவே. ஸோ அதுக்காக சொல்கிறேன், சில்க் த்ரெட்டையும் ரொம்ப லென்த்தாக போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீடியில் சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, லாக் பண்ணி, அந்த த்ரெட்டுமே வந்து மேலே வரும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் கீழே அடியில் எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ ஒன்றுமே கிடையாது. அதை திருப்பிட்டு இப்போ இந்த நாட் போட்டுறீங்க, ஃப்ரெஞ்ச் நாட்டும் சரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சரி, திருப்பிட்டு ஊசியை வந்து திருப்பியும் இதுக்குள்ளார நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் அகைன் சொல்கிற விஷயம், நூலை வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க, கண்டிப்பாக சிக்கிக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டான லெவலில் வந்து வச்சிங்க அப்படின்னா தான் நூல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிக்காகாமல் வரும். இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து சிக்க ஆகிட்டே இருக்கும். அங்கே பிடிக்கிறீங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு நூலை மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும்.
இதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸி தான். இதோட செமிக்கி வச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டால் மட்டும் போதும். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கிளாஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங் பேச்சஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ போயிட்டு தான் இருக்குது கிளாஸு. ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரூப் லிங்க் வந்து கிளாஸோட என்கொயரி லிங்க் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளாஸ் குரூப் லிங்க் வந்து வேறு. ஸோ நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விடுவேன். ஸோ ஒரு 100 ருப்பீஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுமே நம்ம பேஜில் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸோட அப்டேட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தான் ஃபுல்லாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதோட செமிக்கி வச்சு சொன்னேன்ல, ஸோ அந்த கிளாஸ்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷேப்பில் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். ஃப்ளவர் மாதிரி ஒரு கொடி மாதிரி போட்டுக்கோங்க. லீவ்ஸ் போட்டு ஒரு கிளை மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் வர மாதிரி. இலைக்கெலாம் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சு உள்ளே நீங்கள் ஃப்ளாட் லோடிங் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், தாம்பூர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இங்கே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறீங்க, செயின் ஸ்டிச் இங்கே போட போகிறீங்க. ஸோ நான் வந்து குட்டியாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 இலை வர மாதிரி போடுங்க. கிளைய விரிஞ்சு வர மாதிரி இந்த பூவெல்லாம் வந்து ஒரு 5 பூ 3 பூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். உங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 100 ருப்பீஸில் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்குமே நீங்கள் ஆரி போட்டுக்கினாலும் உங்களுக்குமே தான் காசு வந்து பெனிஃபிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.